நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, ஏன் தனியா உட்காந்துருக்கீங்க? உங்களை ராத்தர் அங்கிளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அவரை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அவர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி கூட இருக்கு. இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க. நீங்களும் வாங்க பெரியப்பா. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நான் அதுக்குள்ள போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். வாங்க பெரியப்பா, வாங்க. இவர்தான் ராட்டர் அங்கிள். வணக்கம் அங்கிள். அட கார்த்திக் அண்ணா, எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள், இவர்தான் எங்க பெரியப்பா. அப்படியா? இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பிசினஸ் ஃபீல்ட்லயே இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பார்க்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறைய பேர் உங்களை பத்தி சொல்லி நான் கேட்டிருக்கேன். பெரியப்பா, இவரை நான் டெல்லியில மீட் பண்ணேன். ஒரே ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணோம். நான் டெல்லியில் இருக்கிற வியாபாரி சங்கத்தோட சம்பந்தப்பட்ட ஆளு. அது விஷயமா உங்களோட உதவி எனக்கு தேவை. ஏன்னா இங்க தான் நீங்க ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. சொல்லுங்க. இந்த சங்கத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க எலெக்ஷன்லாம் நடக்கும்ல? ஆமா, சரியா சொன்னீங்க. இது விஷயமா தான் உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. பெரியப்பா, சாப்பிடுங்க. இவ என் மருமக. வணக்கம். வணக்கம்மா, நல்லா இரு. உங்களுக்கும் எடுத்துட்டு வரவா? இல்ல இல்ல, ஒண்ணு வேண்டாமா. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அர்ச்சனா, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரி. அப்புறம் உங்க வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன நிலைமையில இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க? இங்க வச்சிருமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன பாட்டில நான் இங்க தானே வச்சேன். என்னாச்சு? யாருக்காக அதை தேடுற? நம்ம அனன்யாக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நேரம் இருமிட்டே இருந்தா. அதான் இதை ராகுல் கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு இருந்தேன். இல்ல இல்ல, ராகுல் கிட்ட இதை கொடுத்து அனுப்பினா அவ்வளவுதான். அப்புறம் அவன் அனன்யா கிட்ட விளையாடிக்கிட்டே இருப்பான். இதுல என்ன இருக்கு? போய் விளையாடட்டுமே. அது வந்துங்க, இந்த தடவை ராகுல் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கல. சுகன்யா ராகுல டியூஷனுக்கு அனுப்புறேன்னு கூட சொன்னா. ஆனா நம்ம வந்தனாவே அவனுக்கு படிப்பு சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுற? வந்தனா பாத்துக்கிறேன்ட்டால, அவ அவனுக்கு படிப்பு சொல்லி தருவா. இல்லங்க, வந்தனா அவளை எப்படி முடியும்னு தெரியல. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நான் இன்னும் அர்ச்சனா கிட்ட பேசவே இல்லைங்க. அவ அங்க ஜாக்கிரதையா இருப்பா இல்லங்க. நேத்து அவ ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஒரு தடவை அவகிட்ட போன் பண்ணி பேசவா? இல்ல வேண்டாம், நேரம் ஆயிடுச்சுல. அவ தூங்கி இருப்பா. நீ நாளைக்கு விடிஞ்சதும் பேசு. இங்க பாரு, நீ இந்த எண்ணெயை கொடுத்துட்டு வரேன்னு சொன்னல. என்னங்க? ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். அம்மா, இது இல்லனா? ஐயோ, இந்த கப்ஸ் எல்லாம். அர்ச்சனா, இதெல்லாத்தையும் நீ செய்ய வேண்டாம். நீ ஓய்வேடு, உட்காரு. இந்த வேலையெல்லாம் நீ முதலே பண்ணிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கம்மா. அண்ணே, என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே சுத்தமா பிடிக்கல. நம்ம வீட்டிலெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டி நடக்கிறதே இல்லை. நம்ம வீட்டில் இப்படிலாம் நடந்ததே கிடையாது. அவங்க குடும்ப பழக்க வழக்கத்துக்கும் நம்ம குடும்ப பழக்க வழக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ணே, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்படலாம். பசங்க 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறது சந்தோஷம் கிடைக்குன்னா அது நல்ல விஷயம் தானே. நம்ம பொண்ணு அங்க இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு நாளைக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை பூரா அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுனா லக்ஷ்மிக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இந்த விஷயம் சின்ன பசங்களுக்கு புரியாது, பெரியவங்களான நமக்கு தான் புரியும். நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்ப பழக்க வழக்கத்துக்கும் நம்ம குடும்ப ஆச்சாரத்துக்கும் ஒத்து வர மாதிரி தான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நாளைக்கு நம்ம பொண்ணு நல்லா இருக்கும். மாமா, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம லக்ஷ்மியோட கல்யாண விஷயம் நின்னு போயிடுச்சு.
இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாந்தி, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துரும்க்கா. அதோட லக்ஷ்மியை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நாம நாளைக்கு பேசலாம். ம். சரி, நானும் என்னோட ரூமுக்கு போறேன். ஆ. நீயும் போமா அர்ச்சனா, போய் ஓய்வு எடுத்துக்கோ. ம். போலாம். அனி ம்? இத பாருங்க, கியூட்டா இருக்குல்ல? ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ணி, ஹேய் லக்ஷ்மி, என்னாச்சு? அண்ணி, தேங்க்யூ. எதுக்காக தேங்க்ஸ் எல்லாம்? அது நேத்துக்கு நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. நேத்து நிக்கில் கேம்ஸ் விளையாட கூப்பிட்டாருல, அப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இப்படிதான் இருக்கும் லக்ஷ்மி. முதல் முறை நீ புகுந்த வீட்டுக்கு போறேல, கொஞ்சமாவது நர்வஸ்னஸ் இருக்கும். ஆனா அண்ணி, அவங்க வீட்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ம்ஹும். இதெல்லாம் பெரியப்பாக்கு பிடிக்குமா பிடிக்காதோன்னு ரொம்ப பயந்தேன். நம்ம திரும்ப வரும்போது கூட அவர் எதுவுமே பேசல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? லக்ஷ்மி, நீ ஏன் இத பத்தி எல்லாம் யோசிக்கிற? ஹ? நாங்க இருக்கோம்ல, நீ டென்ஷன் ஆகாத. எந்த ப்ராப்ளமும் ஆகாது. யாருங்க டென்ஷனா இருக்கா? ம்? ம். லக்ஷ்மியா? ம். என்னாச்சு? நேத்து நிக்கல் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்த. லக்ஷ்மி என்ன கேக்குறானா, நிக்கில் வீட்டோட பழக்க வழக்கங்கள் பெரியப்பாக்கு பிடிக்கலனா என்ன பண்றதுங்கறா. லக்ஷ்மி, இத பத்திலாம் நீ யோசிக்காத. அண்ணா அண்ணி 2 பேரும் இருக்கோம்ல. ம்ஹும். சரி, அப்ப எல்லாத்தையுமே நீங்களே பாத்துக்கோங்க. ம். தேங்க்யூ. யா வெல்கம். சரி, அதை விடுங்க. இந்த போட்டோ பாருங்க, கியூட்டா இருக்குல்ல? அண்ணி அடிக்கடி இதையே பார்த்தாங்கன்னா உங்க குழந்தை கூட இந்த மாதிரி கியூட்டா இருக்கும். லக்ஷ்மி, புது புது தியரி எல்லாம் சொல்லாத. உங்க அண்ணியை நீ சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சினா இங்க ஹிருத்திக் ரோஷன் போட்டோ மாட்டு. என்ன அர்ச்சனா? சரி, இந்த போட்டோ எங்க மாட்டணுமே. ம்? எங்க மாட்டலாம்? இது நான் இங்க வைக்கிறேன். ஆ? ம்ஹும். இல்ல இல்ல. வேண்டாமா? ம். என்ன ஆ, பண்ண? இங்க இங்க. ம். நல்லா இருக்குல்ல? இல்ல, நல்லா இல்ல. இல்ல. அர்ச்சனா, எங்க இருக்கு? எங்க? ஹ, இங்க இருக்கட்டும். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ம், எனக்கு தெரியும். ஏய், இல்ல, நான் தானே நான் தான் சொன்னேன். சொன்னேன். நான் தான் சொன்னேன். உங்களை மாதிரி ஹிருத்திக் இருக்குல்ல? ரோஷன் மாதிரி இருக்குல்ல? ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, என்ன நீங்க காலங்காத்தால ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது நீ பாதாம் சாப்பிட்டியா இல்லையா? அம்மா, நான் சாப்பிடணும்னு இப்பதான் வந்தேம்மா. நீ மறந்துருப்பேன்னு தெரியும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். உன்னை நான் கவனமா இருக்க சொன்னா இல்லையா? அர்ச்சனா, உனக்கு இப்ப 3வது மாசம் முடிய போகுது. முதல்ல ஒரு விஷயம் சொல்லு, காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்ல வெறும் வயித்தோட சுத்திக்கிட்டு இருக்கியா? அம்மா, நேத்து நாங்க பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, அங்க ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டேன். அதான் இப்ப பசிக்க மாட்டேங்குது. அதுவும் உங்களுக்கு தான் தெரியும்ல, காலையில எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமா அர்ச்சனா, நேத்து நீ பார்ட்டிக்கு போயிருந்தியா? ஐயோ கடவுளே, நீ வீட்ல இருந்து ஓய்வு எடுத்துக்க வேண்டியதானே? அர்ச்சனா, ஆவ். ஹலோ அர்ச்சனா, என்னாச்சு? அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நேத்து ராத்திரி அவ பார்ட்டிக்கு போயிருக்கா. அங்க அதிகமா சாப்பிட்டதுனால இப்ப அவளுக்கு பசிக்கலையாம்.
அவ நல்லா ஓய்வு எடுக்கணுமேக்கா. அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா அர்ச்சனா என்னன்னா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எல்லாத்தையும் மறந்து போயிடுறா. நல்லா திட்டினாதான் அவளுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். அர்ச்சனாவோட போன் இல்ல இது. அ, ராதிகா கால் பண்றாங்க. அம்மா அர்ச்சனா. அர்ச்சனா, முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. எதுக்கு தேவையில்லாம நீ பார்ட்டிக்கெல்லாம் கிளம்பி போன? வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? முந்தானேத்து பாவம் நீ எவ்வளவு டென்ஷன் ஆன, எவ்வளவு பயந்து போயிருந்த. இப்ப திரும்ப இப்படி சுத்தலாமா? உன்னோட புகுந்த வீட்ல யாரும் உன்னை எதுவும் கேக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் உன் இஷ்டப்படி என்னென்னமோ பண்ற. அஜாக்கிரதையா இருக்க. நான் நேரா சம்பந்தியமாக்கே போன் பண்ணி பேசுறேன் பாரு. ராதிகா, அது வந்து நான் சாந்தி தான் பேசுறேன். அது வந்து அர்ச்சனா அவளோட போனை சமயக்கட்டிலேயே மறந்து வச்சுட்டா. அதனாலதான் உங்களோட போனை நான் எடுத்தேன். லைன்ல இருக்கீங்களா ராதிகா? ஹலோ. இருக்கேன். அது வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் நான் அர்ச்சனா தான் போன் எடுத்தான்னு நினைச்சு என்னென்னவோ பேசிட்டேன். நான் நான் அவளை திட்டிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பரவாயில்லைங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து நேத்து ராத்திரி நாங்க போனது லக்ஷ்மியோட புகுந்த வீட்டுக்கு தான். நேத்து அவ மாமனார் மாமியாரோட கல்யாண நாள். அர்ச்சனாவை அங்க கூட்டிட்டு போனா அவளுக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதனாலதான் அவளை அங்க கூட்டிட்டு போனோம். ஓ அப்படியா? நீங்க எல்லாரும் கூட அவ கூட போனீங்களா? அவ அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது பார்ட்டிக்கு போயிருப்பான்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் அவளை திட்டினேன். நீங்க நீங்க போனது உங்க சம்பந்தி வீட்டு பார்ட்டிக்கு தானே? எல்லாரும் போனா அர்ச்சனாவும் கூட வந்துதானே ஆகணும். ஆமா, நீங்க அர்ச்சனாவை பத்தி இந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. நாங்க அர்ச்சனாவை நல்லாவே பாத்துக்கிறோம். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல சம்பந்தி அம்மா. நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. நம்ம அர்ச்சனா ரொம்ப புத்திசாலி. அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. நான் நம்ம அர்ச்சனா கிட்ட சொல்றேன் நீங்க போன் பண்ணீங்கன்னு. சரிங்க. வணக்கங்க. நான் போனை வச்சிடுறேன். சரி, வச்சிடுங்க. ஐயோ கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அர்ச்சனா நினைச்சு நான் சம்பந்தி அம்மா கிட்ட என்னென்னவோ பேசிட்டேம்மா. இதெல்லாம் சகஜம்தாம்மா ராதிகா. அர்ச்சனாவை ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி தானே திட்டின. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? புகுந்த வீட்ல யாரும் அவளை கவனிச்சுக்கிறது இல்லன்னு நான் நினைக்கிறதா நினைச்சிட்டா? உங்களோட சுபாவம் என்னன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும்க்கா. யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. மல்டிவிட்டமின்ஸ் தவிர வேற ஏதாவது வேணுமா? இல்ல, மத்த மாத்திரை எல்லாம் என்கிட்ட இருக்கு. நம்ம கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் இருப்போம். நேத்து நம்ம லக்ஷ்மியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை இன்னும் பேசி முடிக்கல. அதை இப்ப பேசி முடிக்கலாம். சொல்லுங்க, நாம என்ன பண்ணலாம்? அது அண்ணா, நீங்களே சொல்லுங்க. அவங்க புரோகிதரை வீட்டுக்கு வரவழைச்சு கல்யாண தேதியை முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. லக்ஷ்மி, உள்ள போமா. உன்னோட ரூம்ல உட்காந்து படி. இதை பாருங்க, ஒரு விஷயத்த நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நம்ம பொண்ணால அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியுமா? அங்க போய் அவ கஷ்டப்படக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க வீட்டு பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. பெரியப்பா, அவங்க பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கு. ஆனா அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அவங்க யோசனை எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க நம்ம கூட பழகுற விதம், மத்தவங்க கூட பழகுற விதம் எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஒரே மாதிரி தானே இருக்கு. அவங்க மனசுல நம்ம மேல நிறையவே மரியாதை இருக்கு. அவங்களோட நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்து தானே லக்ஷ்மிக்கும் நிக்கிலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது. ஆமா பெரியப்பா,
அவங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம சம்பிரதாயம் நம்ம பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. நேத்து பார்ட்டியில கூட அவங்க நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல. ஆமா, அவங்க நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா நிக்கில் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மனசு இருக்கவரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா நம்ம லக்ஷ்மியால நிக்கிலுக்கு ஏத்த மாதிரி தன்னை தானே மாத்திக்க முடியும். அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பால. நேத்து பார்ட்டியில கூட நிக்கில் அவளை நல்லாவே பாத்துக்கிட்டாரு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம லக்ஷ்மி மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. சீக்கிரமா இந்த கல்யாணத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பசங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் போது நம்ம இதை நடத்தி வைக்கிறது தான் நல்லது. அம்மாடி சாந்தி, மாமா, நீ ஒரு தடவை லக்ஷ்மி கிட்ட பேசிப்பாரு. அவ மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். மாமா, லக்ஷ்மிக்கு சந்தோஷம்தா. அத அவங்கிட்ட எப்போ சொல்லிட்டா. நேத்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவ சந்தோஷமா தான் இருக்கா. அப்ப சரிம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லி புரோகிதரையும் கூட்டு வர சொல்லுங்க. நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல தேதியா முடிவு பண்ணலாம். சாந்தி, நீயே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரியா? இப்போ நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா வாங்க போலாம். பாப்பா வாங்க, கருத்து. என்னாச்சுமா? லக்ஷ்மியோட கல்யாண தேதியை சீக்கிரத்துல முடிவு பண்ணிடுவாங்க போல இருக்கு. என் பொண்ணு என்னை விட்டு சீக்கிரமா இங்கிருந்து போயிடுவான்னு தோணுது. நீ எதையோ யோசிக்காத. கல்யாண தேதிய முடிவு பண்ணதும் மீதி இருக்கிற நாளும் பறந்து போயிடும். நிச்சயதார்த்தம், கல்யாணம், அது இதுன்னு நேரம் போறதே தெரியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சாந்தி. எல்லா ஏற்பாடையும் நல்லபடியா செய்யலாம். அத பத்தி இல்லக்கா, நம்ம லக்ஷ்மி அந்த குடும்பத்தை எப்படி பாத்துக்க போறாளோன்னு கவலையா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, என் பொண்ணு பக்கத்திலேயே இருப்பா, பண்டிகை நாள் அன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம்னு நினைச்சேன். பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடானா, நம்ம லக்ஷ்மி வெளிநாட்டுல எங்கேயும் தனியா எல்லா வேலையும் செய்யணும். இன்னும் சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. சமையல், அப்புறம் தைக்கிற வேலை, அது இதுன்னு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அம்மா, அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம். ஆமாம்மா, இன்னும் நிறைய நாள் இருக்கு சாந்தி. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது நான் சொல்லி கொடுத்தேன்ல, எல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப அர்ச்சனை பாரு, வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளே இந்த வீட்டு பழக்க வழக்கமெல்லாம் கத்துக்கிட்டாளே. லட்சுமியும் அதே மாதிரி கத்துக்குவா சாந்தி. அதுவும் இல்லாம நான் போய் இப்ப அவளை பாத்துட்டு வரேன். இன்னில இருந்து அவ ட்ரைனிங் அதுக்காக நீ அதிகமா வேலை எதுவும் செய்யாத. இந்த நேரத்துல நீ நிறைய ஓய்வு எடுக்கணும் அர்ச்சனா. நானும் அக்காவும் இருக்கோம்ல, நாங்களே எல்லா வேலையும் பார்த்தோம்.